வணக்கம். விஜயினுடைய கரூர் பயணம். அங்க அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு, வழக்கம் போல மாஸா பேசியிருக்கிறார் அப்படின்றத கவனிக்கிறோம். ஸோ கரூர்ல ஆரம்பத்துல அவர் வந்துட்டு சோகமா பேச ஆரம்பிச்சாரு. அந்த கரூர் விபத்துல கூட்ட நெரிசல்ல பலியானவர்கள், சின்ன குழந்தைங்க என்ன வந்து விஜய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு டிவில பார்த்து சந்தோஷப்பட்ட அந்த குழந்தைகள்லாம் இறந்து போறதற்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு போலீஸார் வந்துட்டு சரியா வழிநடத்தல. போலீஸாரை ஆட்சியாளர்கள் சரியா வழிநடத்தல அப்படின்ற மாதிரி ஆட்சியாளர்கள் பழைய ஆட்சியாளர்கள் மேல பழி போட்டுட்டு மறுபடியும் அவர் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. சட்டசபையில நடந்த விஷயங்கள், கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் வந்துட்டு தோல்வி அடைந்தது. தொடர்ந்து எங்கள பிளேம் பண்ணிட்டே இருக்கிறீங்க. எங்களுடைய அரசாங்கத்தை வந்து நீங்க பிளேம் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசின விஷயங்கள், ஏற்கனவே வந்துட்டு அவர் மேல வைக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அவரு பதில் குடுத்திருக்கிறாரு. வாஷிங் மெஷின்னு சொல்றாங்க. எங்களுடைய கட்சியில பலர் வந்து சேர்றத பார்த்துட்டு இப்படி சொல்றாங்க. நாங்க எங்களுடைய ஆட்சியில அரசாங்க அலுவலகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல ஊழலை ஒழித்திருக்கிறோம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தேர்தலுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கலாச்சாரத்தையும் ஒழித்து நாங்க ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வாஷிங் மெஷின் குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் கொடுத்திருக்கிறாரு. கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கரூருக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அனுமதிக்காம செஞ்சாங்க. இன்னைக்கு நான் ஆட்சியில இருக்கிறேன், நான் முதல்வரா இருக்கிறேன், என்னையவே வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க போய் கோர்ட்ல போய் கேஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க இன்னும் வந்துட்டு உங்க ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னே நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆட்சி எல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு நான் தான் முதல்வர் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இந்த திமுக வந்துட்டு நீங்க இதுவரைக்கும் போன சட்டமன்ற தேர்தல்ல குடுத்த அடி அப்படின்றது பத்தாது. வரக்கூடிய இடைத்தேர்தலையுமே வந்துட்டு அவங்களுக்கு சரியான அடி கொடுக்கணும். அவங்க எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இடைத்தேர்தலை மையமா வைத்தும் வந்துட்டு அவருடைய பிரச்சாரம் அப்படின்றது அமைந்திருக்குது. சட்டமன்றத்துல வந்துட்டு நான் பேச ஆரம்பிக்கும் பொழுதே விஜய் பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்றாங்க. பேச ஆரம்பிச்ச உடனே எந்திரிச்சு ஓடிடுறாங்க. ஸோ இனிமே வந்துட்டு பேச ஆரம்பிக்கும் பொழுதே கதவெல்லாம் சாத்திட்டு பேசுங்க அப்படின்ற மாதிரி, கதவெல்லாம் சாத்திட்டு தான் வந்துட்டு பேச ஆரம்பிக்கணும் போல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ சினிமேட்டிக்கா நிறைய டயலாக்ஸ் எல்லாம் சேர்த்து பேசியிருக்கிறாரு. அது போக வந்துட்டு ஊழல் அமைச்சர்கள் ஏவா வேலு சிங்கப்பூர் போயிருக்கிறாரு. அவரையும் தாக்கியிருக்கிறாரு. போக்குவரத்து துறையில நடந்த ஊழல் இது எல்லாத்தையும் நாங்க கண்டுபிடிச்சு பல டெண்டர வந்து ரத்து செஞ்சிருக்கிறோம். இன்னும் எவ்வளோ ஊழல்கள் வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி திமுக மீதான ஊழல் சம்பந்தமாவும் பேசியிருக்கிறாரு. ஸோ இதற்கு திமுக தரப்புல இருந்து திமுக காரங்களும் சரி, வழக்கம் போல திமுகவினுடைய ஊடக முகமா இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் விஜய பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு திமுக ஊடகவியலாளர்கள், திமுக காரங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விஜய பார்த்து சொல்றாங்களோ, இது எல்லாமே அவர்களினுடைய ஆட்சியில அவர்கள் செஞ்ச விஷயங்கள். ஆனா அந்த நேரத்துலலாம் பதிலே சொல்லாம ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் ஃபயர் விட்டுட்டு இன்னைக்கு விஜய்க்கு வந்துட்டு பண்றதெல்லாம் தப்புன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல விஜய் வந்துட்டு நாகரிகமா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. நாகரிகமா பேசுறத யார் சொல்றது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு கேள்வி எழுது. ஏன்னா ஆபாசமா பேசுறதுக்காகவே பேச்சாளர்களை வச்சுக்கிட்டு 2ஆம் நிலை தலைவர்கள்ல இருந்து ஆராசா வரைக்கும் ஆபாசமாவே பேசுவதற்காகவே பெயர் பெற்ற பல தலைவர்களை வச்சுக்கிட்டு ஆபாசமா பேசியே வந்து ஆட்சியை பிடித்தோம் அப்படின்றத பெருமையா வேற சொல்லிட்டு இருந்த ஒரு கட்சி விஜய் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுக்கிறது உண்மையிலேயே வந்துட்டு வருந்த தகுந்ததா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள், விஜய் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே அவர்கள் செய்ததுதான். ஸோ அவர்கள் செஞ்சத இன்னொருத்தர் செய்யும் பொழுது வந்து தவறா தெரியுது. அப்போ நீங்க நேத்து வரைக்கும் செஞ்சது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ இந்த விமர்சனம் இது எல்லாத்தையுமே வந்து தூக்கி ஓரமா வச்சிடலாம். ஏன்னா அவர்கள் அப்படித்தான் பேசுவாங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு அப்படிதான் பேச போறாங்க. ஸோ விஜயினுடைய பேச்சு அப்படின்றது ரொம்ப எளிமையா மக்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ விஜய் மக்களோட பேசுறாரு. மக்கள் விஜய் பேசுறத கேட்கிறாங்க, ரசிக்கிறாங்க, அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதற்கு விஜயுடைய பேச்சுக்கு பலர் பதிலடி குடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த பேச்ச யாரும் கேட்க போறதும் கிடையாது, ரசிக்க போறதும் கிடையாது, கவனிக்க போறதும் கிடையாது. ஸோ நீங்க மக்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறீங்க. எப்படி காங்கிரஸ் கட்சி மக்களை விட்டு விலகி அதனால தேர்தல தொடர்ந்து தோல்வியை சந்தித்ததோ, அதே மாதிரி திமுகவும் மக்களை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிருச்சு. அவங்க சொல்லலாம் நாங்க மக்களுக்காக பல திட்டங்கள குடுத்திருக்கிறோம். நாங்க பல விஷயங்கள செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னைக்கு ஓட்டுக்கு காசு குடுத்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி மக்களை நம்பாம, மக்கள் மேல நம்பிக்கை இல்லாம, மக்கள் நம்ம கிட்ட இல்ல அப்படின்றத புரிஞ்சுகிட்டு ஓட்டுக்கு காசு குடுக்க ஆரம்பிச்சீங்களோ, என்னைக்கு உங்களுடைய கூட்டத்திற்கு காசு குடுத்து மக்களை கூட்டிட்டு வர ஆரம்பிச்சீங்களோ, அப்பவே நீங்க மக்களை விட்டு தள்ளி போயிட்டீங்க. அது அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, மக்களை விட்டு தள்ளி போய் ரொம்ப தூரம் ஆச்சு. உங்களுக்கு மாற்றா வேற ஒரு ஆப்ஷன் இல்லாததுனால, உங்க 2 பேரையுமே மாத்தி மாத்தி மக்கள் தேர்ந்தெடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா, நல்ல ஒரு மாற்றா விஜய் வந்திருக்கிறாரு. ஸோ அவரை நோக்கி மக்கள் போறாங்க. ஸோ மக்களை விட்டு நீங்க விலகி போயிட்டீங்க. மக்கள் கிட்ட போறதுக்கு என்ன வழியோ அத பார்க்கிறத விட்டுட்டு தொடர்ந்து நீங்க விஜய பிளேம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய பேச்சுக்கள பார்க்கிறதுக்கு பூமர் அங்கிள்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியும், இல்ல வந்துட்டு
ப்ரவுட் கொத்தூஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கமெண்ட்டை போட்டு போற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்க விஜய் மேல வைக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகள, நீங்க செஞ்ச விஷயங்கள கண்ணாடிய பார்த்தே சொல்ற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்னு, விஜய் மேல குறைகள் நெறையவே இருக்குது. விஜய் கட்சி மேலயும் சரி, விஜயினுடைய ஆட்சி மேலயும் சரி, குறைகளும், குற்றச்சாட்டுகளும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா, இதெல்லாம் சொல்ல முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. ஸோ நீங்க எப்படி இத சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் எழுப்பியிருக்குது. ஸோ விஜயினுடைய இன்றைய பேச்சு அப்படின்றது வழக்கம் போல அவருடைய கட்சிக்காரங்களையும் தாண்டி நார்மல் மக்கள் கிட்டயும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்குது. அதற்கு அவருடைய ஆட்சியில நடந்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், குறிப்பா அரசு அலுவலகங்கள்ல ஊழலை ஒழித்திருக்கிறோம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறாரு. அது செயல்பாட்டிலும் இருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். ஸோ பல அலுவலகங்கள்ல, குறிப்பா பத்திரப்பதிவு மாதிரியான பணம் அதிகமா புழங்கக்கூடிய அலுவலகங்கள்ல ஊழல், காசு அப்படின்ற விஷயங்கள் பெருமளவுல குறைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அவர் சொல்றத செய்றாரு. அதே மாதிரி தான் வந்துட்டு ஓட்டுக்கு பணம் குடுக்காத ஒரு சமூகத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாரு. இந்த மாதிரியான கிரெடிட் எல்லாமே வந்துட்டு விஜயை சாரும். ஸோ அதனால மக்கள் அவர்கிட்ட போறாங்க. அவர் சொல்ற மாதிரி நான் பணம் குடுக்கல, அதனால பணம் எடுக்கணுன்ற அவசியமும் இல்ல. அதனால ஒரு நல்ல கவர்மெண்ட்ட குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொல்லும் பொழுது, இது மக்களை இன்னமும் நெருக்கமாக்குது. ஸோ விஜய் தொடர்ந்து மக்களோட நெருக்கமா இருக்கிறாரு. திமுக மாதிரியான கட்சிகள் மக்களை விட்டு தூரமா போயிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த உணராத வரைக்கும் திமுக வந்து விஜய் மேல என்ன விமர்சனம், என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் அது மக்கள் மன்றத்துல பெருமளவுல எடுபடாமலேயே போயிடும் அப்படின்றது தான் கவனிக்க முடிகிறது. ஸோ இதுதான் வந்துட்டு கரூர்ல விஜய் பேசின விஷயங்கள் மக்களிடம் என்ன மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. திமுக கொடுத்த விமர்சனங்கள் எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட இருந்து விலகி இருக்குது அப்படின்ற விஷயங்கள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.